friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பருப்பு கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கூட்டு செய்யறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கூட்டு செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 4 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி தட்டி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பூண்டு வதங்கிட்டு இருக்கிறப்பவே அது கூட நான் ஒரு வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இது வதங்கிட்ட பிறகு நான் கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் கட் பண்ணதும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதக்கிறப்போ அது பாதி வெந்துடும். அதனால் நல்லா அதை வதக்கி விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். தக்காளி கூட்டுக்கு ரொம்ப வதங்க வேணாம். இப்போ கத்திரிக்காயும் தக்காளியும் நம்ம ஒன்றா சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதெல்லாம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் கூட்டுங்கிறதுனால. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காவை நம்ம வதக்கிறப்பயே பாதி வெந்திருக்கும். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பார்த்தாலே தெரியும் காய் கலர் நல்லா மாறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை ரொம்ப குழச்சி நம்ம கூட்டுக்கு சேர்க்கக்கூடாது. இது மாதிரி முழுசாக இருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்குவோம். நம்ம தேங்காய், ஜீரகம், சோம்புலாம் வச்சு அரைச்சோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த கூட்டுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். அதுக்கப்புறம் கூட்டு ரெடி ஆகிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், பருப்பு சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு தாளித்த பிறகு நம்மளோட கூட்டில் இதை தாளித்து கொட்டிக்குவோம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் கூட்டு. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் பருப்பு கூட்டு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வந்து இன்னும் ஹீட்டில் வந்து நல்லா திக்காகிடும். நல்லா டேஸ்ட்டான ஒரு கத்திரிக்காய் பருப்பு கூட்டு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. கத்திரிக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் பொரியல்லாம் செய்வோம். இது பாசி பருப்பு போட்டு கூட்டு செஞ்சது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கத்திரிக்காய் பருப்பு கூட்டு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து காரக்குழம்பு, ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.